நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டப்போ எல்லா கமெண்ட்ஸுமே படிச்சேன். அதுல ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்த கேள்வி, உங்க வீடியோக்கு எப்படி ப்ரோ கீழ சப்டைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த எஃபெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப நம்மளுக்கு வேணுங்கிற கிளிப் எடுத்து டைம்லைன்ல வச்சாச்சு. சப்டைட்டில் வைக்கிறதுல மொத்தம் 2 டைப் இருக்கு. ஒன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நார்மலான சப்டைட்டில். ஆனா நம்மளோட வீடியோஸ்ல வர எல்லா சப்டைட்டிலும் பாத்தீங்கன்னா லைட்டா ஜம்ப் ஆகி வரும். அது எப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அது பண்றதுக்கு உங்களோட ப்ரிவியூல மவுஸ் பாயிண்டரை வச்சு உங்களோட கீபோர்ட்ல டீன்னு டைப் பண்ணி உங்களோட மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ண உடனே உங்களோட கிளிப்புக்கு மேல டெக்ஸ்ட் வைக்கிறதுக்கான லேயர் ஓபன் ஆயிருக்கும். இப்போ நம்ம சிம்பிளா ஏதோ ஒரு வேர்ட் டைப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சப்ஸ்கிரைப் அப்படின்னு டைப் பண்றேன். இப்போ நம்ம டைப் பண்ண வேர்ட் கிளிக் பண்ணோம்னா மேல எஃபெக்ட் கண்ட்ரோல்ல நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதுல அப்படியே டிராக் பண்ணி கீழ வந்தோம்னா கீழ டெக்ஸ்ட் லேயர் ஓபன் ஆயிருக்கும். அதுல பிராக்கெட் குள்ள நம்ம டைப் பண்ண நேம் காட்டும். அதோட எஃபெக்ட்ஸ் ஓபன் பண்ணி டிராக் பண்ணி கீழ வந்தோம்னா இந்த இடத்துல நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல நம்மளுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டை சூஸ் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பே கீழ வந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல ஒன்னு லெஃப்ட் அலைன்மென்ட், இன்னொன்னு சென்டர் அலைன்மென்ட், இன்னொன்னு ரைட் அலைன்மென்ட். நம்ம இப்போ சப்டைட்டில் வைக்க போறதுனால நம்ம சென்டர் அலைன்மென்ட் கொடுத்துக்கலாம். சென்டர் அலைன்மென்ட் கொடுத்தோனே நம்மளோட சப்டைட்டில் வீடியோவோட சென்டருக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில், ஸ்ட்ரோக், பேக்ரவுண்ட், ஷேடோன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளோட சப்டைட்டிலுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒயிட் கலரே வைக்கிறேன். அதுல செகண்டா இருக்கிற ஸ்ட்ரோக் எஃபெக்ட் யூஸ் பண்ணி நம்மளோட சப்டைட்டிலுக்கு ஸ்ட்ரோக் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் Black கலர் வச்சுட்டு ஸ்ட்ரோக்கோட எஃபெக்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இன்க்ரீஸ் பண்ணோம்னா இப்படி நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு வெளியே பார்டர் மாதிரி ஸ்ட்ரோக் எஃபெக்ட் ஆட் ஆகும். நம்மளுக்கு அதுல எந்த வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 16 செட் பண்றேன். தேர்டா இருக்கிறது பேக்ரவுண்ட் அண்ட் ஃபோர்த்தா இருக்கிறது ஷேடோ. இந்த 2 ஆப்ஷனும் நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஷேடோ ஆப்ஷனும் அதே மாதிரி தான். நம்ம சூஸ் பண்ணிட்டு என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேல்யூ கொடுத்திருப்பாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சோம்னா டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஷேடோல நம்ம கொடுத்த கலர் காட்டும். இந்த வீடியோக்கு நம்ம ஷேடோ ஆப்ஷன் யூஸ் பண்ண போறதில்ல, அதனால கேன்சல் பண்ணலாம். இப்போ மொத்தமா நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட் மாத்திருக்கோம், சென்டர்ல அலைன் பண்ணிருக்கோம், கலர், ஸ்ட்ரோக் எஃபெக்ட்ல ஆட் பண்ணிருக்கோம். இப்போ மறுபடியும் மேல ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து நம்மளோட டெக்ஸ்ட் லேயர்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் ப்ரீசெட் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணி இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சப்ஸ்கிரைப் அப்படின்னு நேம் வைக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ப்ராஜெக்ட்டோட பேர் காட்டுற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி அதுல ப்ரீசெட் கிளிக் பண்ணி கீழ பார்த்தோம்னா நம்ம சப்ஸ்கிரைப்னு சேவ் பண்ண ப்ரீசெட் இந்த இடத்துல காட்டும். ஆனா இந்த எஃபெக்ட் நம்மளுக்கு ஜம்ப் பண்ணி வராது. இப்போ அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். எகைன் நம்ம வச்ச டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் லேயருக்கு கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுலயும் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல எல்லாம் பார்த்த மாதிரி பொசிஷன் அண்ட் ஸ்கேல் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி தான் டெக்ஸ்ட்டை ஜம்ப் பண்ண வைக்க போறோம். அதுக்கு பொசிஷனுக்கும் ஸ்கேலுக்கும் முன்னாடி இருக்கிற வாட்ச் ஐகானை கிளிக் பண்ணிட்டு உங்களோட கீபோர்ட்ல ரைட் ஏரோ பட்டன் யூஸ் பண்ணி டிராக் லைனை 2 or 3 லேயர் தள்ளி வைங்க. தள்ளி வச்சுட்டு டிஃபால்ட்டா ஸ்கேல்ல இருக்கிற 100 அப்படிங்கிற வேல்யூவை நான் 110 அப்படின்னு மாத்துறேன். முன்னாடி இருந்த வேல்யூவோட அதிகமா வச்சிருக்கேன். இப்போ எகைன் உங்களோட கீபோர்ட்ல இருக்கிற ரைட் ஏரோ பட்டனை யூஸ் பண்ணி டிராக் லைனை மறுபடியும் ஒரு 2 or 3 லேயர் தள்ளி வச்சுட்டு அதே வேல்யூவை மறுபடியும் டிஃபால்ட்டா 100னே வச்சிடலாம். இப்போ டிராக் லைனை ஸ்டார்டிங்ல இழுத்து விட்டுட்டு ஸ்டார்டிங்ல இருந்த வேல்யூவோட கம்மியா வைக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு 17 வச்சிருக்கேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டு மறுபடியும் மேல டிராக் பண்ணிட்டு போய் நம்மளோட டெக்ஸ்ட் லேயரை ரைட் கிளிக் பண்ணி இந்த ப்ரீசெட்டையும் சேவ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீசெட்டுக்கு நான் சப்ஸ்கிரைப் 1 அப்படிங்கிற பேர் வைக்கிறேன். ஆனா இந்த ப்ரீசெட்டை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண ப்ரீசெட் மாதிரி சேவ் பண்ணக்கூடாது. நேமுக்கு கீழ டைப் அப்படின்னு இருக்கும். அதுல மொத்தமா 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல ஸ்கேல் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். அதுல செகண்டா இருக்கிற ஆங்கர் டு இன் பாயிண்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு லெஃப்ட்ல நம்மளோட ப்ராஜெக்ட்டோட பேர் காட்டுற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற எஃபெக்ட்ல கீழ பாத்தீங்கன்னா நம்ம செகண்டா சேவ் பண்ண சப்ஸ்கிரைப் 1 அப்படிங்கிற ப்ரீசெட்டும் சேவ் ஆயிருக்கும். இப்போ நம்ம டைம்லைன்ல இருக்கிற டெக்ஸ்ட் லேயர் ஆடியோக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிட்டு அதை மொத்தமா செலக்ட் பண்ணி நம்ம செகண்டா சேவ் பண்ண சப்ஸ்கிரைப் 1 அப்படிங்கறத எடுத்து அது மேல வச்சோம்னா அந்த எஃபெக்ட் அதுல ஆட் ஆயிரும். இப்போ நம்ம வீடியோ அப்ளை பண்ணோம்னா நம்மளோட சப்டைட்டில் ஜம்ப் ஆகி வரும். இதே மாதிரி அடுத்த எஃபெக்ட் கத்துக்கணும்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை.